நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். அரசியல் கடமையில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என டெல்லி கிழக்கு தொகுதி பாஜக எம்பியும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீர் கருத்து தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். பாலாஜி, இந்த தகவல் குறித்த முழு விவரங்கள் என்ன? பாலாஜி வணக்கம். அரசியல் பணிகளில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பாஜக எம்பியுமான கௌதம் கம்பீர் தற்போது வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் டெல்லி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கௌதம் கம்பீர் எம்பி ஆனார். இதன் பிறகு அவர் எம்பி சார்ந்த செயல்களிலும் கிரிக்கெட் சார்ந்த செயல்களிலும் தொடர்ந்து பணியாற்றியிருந்தார். இத்தகைய சூழலில் தான் தொடர்ந்து எதிர்காலத்தில் கிரிக்கெட் சார்ந்த பணிகளில் செயலாற்ற விரும்புவதாக கம்பீர் தெரிவித்துள்ளார். இதனை சுட்டிக்காட்டி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் கம்பீர் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அரசியல் பணிகளிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் கிரிக்கெட் சார்ந்து தான் முழுமையாக இயங்க விரும்புவதாகவும் கம்பீர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 4 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்ற உதவிய பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கம்பீர் அந்த பதிவில் குறிப்பிட்டார். இதன் மூலம் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கௌதம் கம்பீர் போட்டியிட மாட்டார் என தெரிய வருகிறது. இது மட்டுமின்றி குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் வருகிற 22ஆம் தேதி IPL தொடர் தொடங்க உள்ளது. இந்த தொடரில் கொல்கத்தா அணியின் ஆலோசகராகவும் கம்பீர் உள்ளார். இதனால் முழுமையாக கிரிக்கெட் சார்ந்து செயல்பட விரும்பும் வகையில் தற்போது அரசியலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கம்பீர் வலியுறுத்தியுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.